எவ்விடத்திலே பக்கத்திலே காவல் இருக்குங்க. பயமா இருக்குங்களா? அஜாகிரதை விட்டு ஜாகிரதையா இருங்க. சொல்லுங்க வரேன். தரத்தில் மிக்க வீராதி வீரபக்தே தரத்தில் மிக்க வீராதி வீரபக்தே இந்த மரகத நாட்டை ஆளும்படியான என்னுடைய அபிதானம் பலவாண்ட சராசந்தர் வருகிறேன் என்றால் எப்படி சபா கிடு 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 அந்த சூரர்கள் தீரர்கள் தீரர்கள் பாவிலே சூரர்கள் தீரர்கள் தீரர்கள் பாவிலே அந்த சூரர்கள் தீரர்கள் தீரர்கள் பாவிலே உலகில் யாராக இருக்கிறார்
பயம் எங்க வருது? பயம் உள்ளந்து வருது. மனசுல இருக்குதா? ஆமா ஆமா மனசுல இருக்குது பயம். உள்ளந்து அங்கிருந்து வரத்தெல்லாம் பயம் வரையா? இல்லங்க. உங்க இருக்கணும் பயம். பயம் எங்க தாங்கிது பயம். ஆமாங்க. அப்படி யாரா இருக்காங்களா? ஆமே இல்லங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? இருந்தால் அவர்களையே என்ன மிஞ்சி ஒரு அளவு ஒரு ஆள் உலகத்துல இருந்தா வாழ வர்றது கிடையாது. வாழ விட மாட்டேன். என் கரத்தில் இருக்கக்கூடிய தங்க வாழினால் அவர்களை வெட்டி வீர சொர்க்கம் ஏற்றி யமன் உலகத்துக்கு அனுப்பிச்சுடுவான் உயிரை. அவன் மாமிசத்தை துண்டு துண்டாக்க நறுக்கி பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் இறையன கொடுத்து விடுவேன். ஆமா ஆமா அது மட்டுமல்ல அடக்கிடாரையே அப்படியே அடகாரம் இருந்தா எனக்கு மிஞ்சின அளவு அடகல என் கரத்தில் இருக்கக்கூடிய கதாயுதத்தால் ஒரே அடி மண்ட தூள் தூளா போயிடும். அது மட்டுமல்ல அசாதிக்கு படகளை அமையும் குழந்தைங்க இளமை பருவத்திலே விளையாடுங்க. என்ன விளையாடு? பந்து விளையாடு, பூப்பந்து விளையாடு. ஆனா இளமை பருவத்திலே விளையாட எண்ணங்கள் வந்தால் என் நாட்டை சுற்றிலும் கிரி என்றால் மலை. அந்த மலையில பெரிய பெரிய பாறை, பெரிய பெரிய குன்று அப்படியே பந்தனை நிறைத்து விளையாடுவேன். விளையாடுவேன். ஆகாயமா இருக்கும், வீசி அறிவேன். சொல்ல ஒன்னா வரும். வரும்போது ஒரு கதையில ஒரு தாக்குவேன். அப்படியே பல கொட்டும். மாவா விழுந்துடும். அது மட்டுமல்ல
மேல தப்பு இருந்தா இல்ல, கேளுங்க. இல்ல, நான் சொல்றது கேளு. கம்பெனில எத்திட்டு சொன்னாலும் முகானகார் தூங்கலன்றாரு. இன்னார் வரலும் என்ன அவர் பார்த்தாரா கேளு. சரி இருக்கட்டும். என்னது இது நாயனமா? அவரு வாசிக்கிறது நாதஸ்வரம். சொல்லி நீ எழுதிட்டு போவீங்க. இது முகவனை கிடையாதுங்க. இது வந்து கலாநட்டு. கலாநட்டா? அப்படி கூட இதாலே அடிக்க போறியா? அதெல்லாம் அடிக்க மாட்டேன். என்னது இது பேரு? அது வந்து என்னது இது பேரு? அது பேரு ஸ்வரம். ஸ்வரமா? அன்சு. அன்சு. இது சிவாலி. அது சிவாலி. நீ அன்சு பார்க்க போதுன்னா எங்கடா சவுண்ட் வரும்? இது வர இது கேட்டுங்க ஐயா. இது என்ன அடிக்காது தான் சொல்லுவேன். இது என்ன அடிக்காது கொஞ்சம் வர இரு. வேணாம். அப்ப நான் சொல்லே வேணா, நீ போய்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னதே வேறு. அது வந்து முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா முக்கியமான கருத்து. ஏன்னா இவ்வளோ நேரம் முன்னாடி இருந்து கூத்தாடுற பாரு, அந்த கருத்துலாம் வீடியோவில் வேறுது. இப்ப நான் இறங்குதா இப்போ நான் சொல்ற கருத்து மட்டும் தான் உனக்கு வந்து சொல்லலாம். கொஞ்சம் ராஜா கூப்பிட்டு அடிக்கிற ராஜான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் சரி. நீ இன்னொரு வரலும் சொல்றிய, அந்த ஆளு உண்மையால முகானகாரா இருந்தா, ஜாதி முகானகாரா இருந்தா, மொத்த அந்த சுரங்குது பாரு கொத்தா தொங்குத, அது இல்லாத தேடிங்க வந்தாரு. எங்கேயோ மாட்டிட்டு எங்கேயோ விட்டுட்டு அதான் சொல்ல தேடிங்க வந்தாரு. ஒரு புண்ணியம் தந்து கொடுத்தாரு. இந்த ஆளு ஒழுங்கான முகானகாரன் அப்படி இருக்குமா? காய வச்சுக்கிறாரு. ஆமா, அவரு பாதுகாப்புல காய வச்சுக்கிறாரு. தண்ணி ஊத்தியா காய வச்சா நம்பிதான் இருப்பாவும். வந்துச்சா நல்லா சோழிங்கிட்டு குரங்காட்டம். அவர் பிறப்பது இந்த பகவானுக்கு வந்து கருடாழ்வார் பார்த்திருக்கிறியா? கருடாழ்வார் முகம், ஆஞ்சநேயர் முகம் எல்லாம் ஒண்ணாக்குதா? அணிக்கத்தக்க அந்த சிரிப்புலாம் உனக்கு வராதுடா. சொல்லுங்க. ஏன் உலகத்திலே எறும்பு கடை 84 லட்சம் ஜீவவேதம் ஜீவராசிங்க. சிறந்த பிறப்பு மானிட பிறப்பு. எல்லா உலகமே 4 நாளா பிரிச்சிருக்கிறான். உலகம் எல்லாமே 4 நாளா ஆமா பிரிச்சுக்கிறாங்க. வேதம் 4 ரிக்கஷு ஷாம அதர்வனம் திசை 4 எல்லாரும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஆமா பிரம்மா 4 என்னது கசி பிரம்மா கர்த்த பிரம்மா பிரம்மா தட்சக பிரம்மா 4 ஜாதி 4 பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா வேதங்கள் 4 சொல்லிட்டா. ஆனால் மானிட பிறப்பிலே எல்லாம் மனுஷனா பிறகுறான். ஆனா என் பிறப்பு அதிசயவான பிறப்பு. அப்பேற்பட்ட பிறப்புனா என்ன மிருக பிறப்பு? அதிசயமான பிறவி. ஒரு தந்தை ஒரு தாயின் காரணமா ஒரு பிள்ளை பிறகும். ஆமா பிள்ளை பிறகும். ஆனால் ஒரு தந்தை 3 தாய். உனக்கு 3 தாய்யா? தந்தை 3 தாய். ஆமா பரவாயில்லைங்க. 2 தாய்கள் பயன்படுத்தார்கள். ஒரு தாயானவள் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த தாய் யாரு? ஆமா எமது தந்தை பிரகதத்தன் என்று சொல்லப்படியான மரகத மன்னன் திருமணம் செய்தார். குழந்தை இல்லை. திருமணம் செய்தார். கற்பனை திருமணம் செய்து 2 நாளாகி போய் குழந்தை இல்லை. கற்பனை அந்த அம்மாவே பார்த்து வேற போனா சக்காத்தியார் போனாட்டு வந்துடுன்னு அந்த அம்மா தங்கை பொற்பண்ணையை மறுமணம் செய்து வைத்த உடனே அந்த அம்மாவுக்கு திருமணம் செய்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. குழந்தை கிடையாது. அந்த அம்மா 2 பேருமே குழந்தை இல்ல காரணத்தால் ரொம்ப மன கஷ்டம். கானகம் அடைந்தார். கானகம் சண்டகௌசிரி எடுத்தார். அவரை குறைய சொன்னார். அவராண்டு குறைய சொன்னதற்கு மரகத மன்னா என்னை பார்த்து விட்டாய் அல்லவா? இன்று முதல் குறை தீர்ந்து விடும் சொன்ன உடனே சிவபெருமானால் சிவனை கோரி சதாகாலம் தவம் புரிகிறார் இல்லையா? எப்ப நினைக்கிறாரோ சிவனை பாப்பாரு. சிவனை கோரி சிவன் மனமகிழ்ந்து ஒரு மாங்கனியை கொடுத்தாரு. வந்தார். இவர் சொல்லல 2 மனைவி
எத்தனை வந்தாரு பேருக்கு இல்லாம ஆளுக்கு பாதியா ஆளுக்கு பாதி அத்து குத்துட்டாரு. ஆளுக்கு பாதியா பிச்சு குத்துட்டாரு. பிரிச்சு கொடுத்துட்டாரு. சாப்பிட்டாங்க. 10 மாதம் போச்சு. 10 மாசம் குழந்தை பிறந்தது. ஒரு நெடுக்கு பிறந்தா பாதி பேர் இருந்ததா முடிஞ்சு போச்சு. எங்க அப்பாவோட கொடுத்தாங்க. குழந்தை பழனிட்ட குழந்தை. ஏன் நம்ம இதை பயன்படுத்தணும்? யாருன்னா தெரிஞ்சு அவமானம் போயிடும். ஐயோ இந்த மரகதவனை என்ன பாவத்தை பண்ணானு அவனுக்கு இப்பேர் கொண்ட குழந்தை பிறந்து போய் போச்சு. அதை எடுத்து போய் போடுங்கிறான். நாங்க அகில்கார சந்தில பேசினாங்க. சந்தில சந்தி மொச்சா சந்து அகில்கார சந்து முக்கட்டா சந்து கிடையாது. அகில்கார சந்துனா நாரா சந்துன்னு விடுவாங்க. நாரா சந்து யாருக்கும் தெரியாது. அந்த பக்கம் மனம் அது அவங்க போட்டாங்க. சரதேவதை நகர்வலம் வந்தார். குழந்தையை கண்டு எடுத்தார். ஒன்று சேர்த்தார். உயிர் கொடுத்தார். யார் குழந்தை என்று நினைத்தார். இந்த நாட்டின் குழந்தை கொற்றவன் குழந்தை. கொற்றவன்னா மன்னன் குழந்தை. எடுத்துட்டு வந்தாங்க. எங்க அப்பாவை கொடுத்தாங்க. உங்க அப்பாவை கொடுத்துட்டாங்க. அம்மா யார் குழந்தை? உங்க குழந்தைப்பா. இந்த நிலையில இருந்தது. ஒரு சேர்த்தேன் உயிர் கொடுத்தேன். அம்மா உன் கரத்தால் கண்டெடுத்து திருவாக்கால் உயிர் பெற்றிருக்கிறானா இந்த குழந்தை பெருமையே பெருமைத்தான். திருவாக்கால் இந்த குழந்தைக்கு பேரு வச்சிடுமா இருந்த இடம் சந்து கிடைத்த இடம் சரதேவதை. ஆகையால் அந்த அம்மா பேரை முன்ன வைத்து சரா இருந்த இடம் சந்து. சராசந்தன் பேர் வச்சாங்க. அம்மா இந்த குணாம்சம் இந்த குழந்தைக்கு பிறப்பா சத்தியனாக இருந்தாலும் பிராமணரை கண்டால் ஓது மரியாதை கொடுப்பார். சத்தியரை கண்டால் கஜித்த சிங்கம் சீரி எப்படி சீரி எழுகின்றதோ அத்தனை போல் சீரி எழுவார். குணத்தன்மை அது. அம்மா இந்த குழந்தைக்கு ஆயுள் பலம். ஆயுள் பலம் என்ன சொல்லிட்டாங்க? இவன் இருக்கு வரையில் பலம் வந்து நான் சொல்றதுக்கு இருக்கு வரையிலும் பலவந்தன் சொல்லிட்டாங்க. உயிர்நிலை சொல்லல. ஆனால் எமது தந்தை பருவம் அடைந்து திருமணம் செய்து முடிஞ்சுதா நாட்டுக்கு ராஜாவா திகழ வைத்து மகனே சராசந்தா நாள் உயிரோடு இருக்க காணக செல்ல போகிறேன். தெய்வத்தை குறித்து தவம் செய்ய போன புண்ணியமா எனக்கும் என் மனைவிக்கும் 2 பெண் குழந்தை. சந்தானி சுந்தரி ஒரு குழந்தை சாமல தேவன்றாங்க. சாமல தேவன் கிடையாது. சகாதேவன் இல்ல சகாதேவனுக்கு வித்தியாசம் தெரியாது. சாமல தேவன் சொல்லிடுறோம். சாமல தேவன் சொல்லிடுறோம். சரி அந்த 4 பேரோட போடு. சாமல தேவன் குழந்தைங்க கன்னி பருவம் அகன்று மங்கை பருவம் அடைந்தார்கள் பெண்கள். மங்கை பருவம் அடைந்தார்கள். பெண்ணை பெத்தா போதுமா? பொறுப்பா நெருப்பாட்ட வளர்த்து நல்லா உடனே கல்யாணம் பண்ணணும். உடனே ஊர் மேல விட்டுணும். அப்படியே மாப்பிளைய தேர்ற உலகம் ஃபுல்லா ஆமா வீரத்திலும் விவேகத்திலும் செல்வத்திலும் படைபலத்திலும் ஆண்மையிலும் பெண்மையிலும் அறிவையிலும் அறிவு மொத்த மாப்பிள்ளை என்ன மாதிரியா தேர்ற பெண்ணுங்களுக்கு உண்மையா? ஆமா உண்மை மாப்பிள்ளை என்ன மாதிரியே வீரத்தில் சிங்கம் மாதிரி இருக்கணும். தேடி போறேன் பார்த்தா மாப்பிள்ளை ஒருத்தம் கண்டேன். வடமதுராபுரி ஆளும்படியான கம்ச பூபதி வீரத்தை பார்த்த என்னன்னு அப்பனுக்கு அவன் கூட சேர்ந்தேன். தந்தையே உனக்கு வயசாகி போச்சு. நாட்டை நான் ஆளுகிறேன். அவர் சொல்றாரு அவன் அப்பன் சும்மா இருக்கும்போது கொஞ்சமா நாட்டு நீ மல்லடா கொஞ்சமா நாட்டு நீ மண்ணல கொஞ்ச நாள் போர் பக்குவம் மற்ற மனசாட்சி உனக்கு கொடுத்துடுறேன். கொடுக்கல இவன் ஏறி சிம்மாசனத்துல உக்காஞ்சான். இவனா கூட அப்பனை போய் எட்டி வச்சான்.
வீழ்ந்ததுக்கு கிரிக்கிட்ட இவன் வந்து வீழ்ந்தான். அப்பனு ஜெயில போட்டான். மணிமோடு எடுத்து இவனே சுட்டிட்டு இவனே ராஜாவாயிட்டான். இவனே ராஜாவாயிட்டான். அப்பேர் கொட்ட வீரனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்பனை அடிக்கணும், அம்மாவை புடிச்சுன்னு உதைக்கணும். இதுதான் என் கொள்கை. என் கொள்கை கிடையாது. சொல்ற அப்பதான் குடும்பம் நல்லா குபு குபுன்னு இருக்கும். போன உடனே எனக்கு அந்த வேலை காலையில அப்படி வீரத்தை பார்த்து மகிழ்ந்து இரு பெண்களையும் அந்த கம்சனுக்கு விவாகம் செய்து கொடுத்து இரண்டு பெண்களும் சுகசேமத்தோடு வாழ்ந்து வராங்க. நானும் சந்தோஷமா இருக்கிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கே என்ன மகாராஜா நல்லா ஒரு மூஞ்சி அப்படியே காட்டுறாங்க. பசிக்கிறான் மகாராஜா. என்னப்பா நான் சொல்ல போறேன். எதுவும் சொல்ல வேணாம், நீ சொல்ல வந்தது மட்டும் சொன்னா போதும். நான் வடமதுராமல இருந்து ஓடியாரு இருக்கேன். என்னாச்சு மகாராஜா? உங்க மகன் இருக்கிறாங்களே ரெண்டு பேரு சந்தானி யாருக்கு கொடுத்தீங்க? கம்சபூபதிக்கு. மகாராஜா சாவு. யாரு சாவு சொல்ற? சாவு அங்க என்ன சாவா இல்ல என்ன சாவு சொல்றியா? உன்ன சாவுன்னு சொல்லுடா மகாராஜா. கம்ச மகாராஜாவே அந்த கண்ணபுரான் வந்தாரு, உன் மறுப்புல கொன்னுட்டாரு. ஒரு ரெண்டு மூணு தாலி அறுத்துட்டீங்க. மகாராஜா இப்பதானே நீங்க பேய்னா சொல்லிருந்தீங்களா மகாராஜா? கோயில் தாலி அறுத்துட்டுங்களா? அறுத்துட்டாங்களா? என்ன அறக்கலையா? செத்த உண்டாவே அறுத்து விடுவாங்க. இல்லைங்க அறுக்க போறாங்க. அதானே அரக நான் சொல்லு. நான் வந்து அரகறேன்னு குழந்தைங்க தாலிய மகாராஜா இப்படி வா அறுத்து என்கிட்ட குத்திருக்க தாலிய நீ கொஞ்சம் எடுத்து போய் சாராஜல் வச்சிடலாம்னா நீ மூடு அப்படியே போதும். சரிங்க. சொன்ன வாய மூடல. குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா சந்தோஷம் கொண்டிருந்தேன். கொண்டிருந்தீங்க. இப்போ குழந்தைங்க மாங்கல்யா இருக்கிற நிலைமையில வந்து ஆமாங்க அவர் வந்தாரு. ஆயர் குல திலகன் யாதவ குல மன்னன் அந்த கிருஷ்ணன் என் மருமகனை கொண்டுட்டானா? நம்ப முடியலையாடா? சத்தியமா சொல்றேங்க. அந்த நாட்டு காவல்காரங்க நானு. என் மருமக பிள்ளை உருவத்தில் யானையை போன்றவன். யானையை போன்றவன் அந்த கண்ணன் நம்ம அரியா பிள்ளை சின்ன குழந்தை. இந்த குழந்தை போய் அவனை கொண்டு இருக்குமா? கொண்டு இருக்குமா? அது எப்படி கொண்டு இருக்க முடியும்? ரெண்டு பேருக்கு வந்து விரோதம் ஏற்பட்டதுங்க. அப்ப கொத்தா யானைய போய் சின்ன நரி போய் கொள்ளுமா? இல்லைங்க யானை பெருசா இருந்தா கூட எறும்பு சின்னதா காலில் முந்தா செத்து போலியா? ஓஹோ அந்த விதமா நீ அழுதிக்கினே ஓட்டு போய் சேரு. என்ன கொடுக்குறீங்களா? உத கொடுக்குற வாங்கி போ. மகாராஜா இப்ப என்ன பண்ணுது மகாராஜா? போடுமா? ஐயோ என் குழந்தைங்க மாங்கல்யா அனுப்பி போடாங்க. ஐயோ டே மண்டையா அடே கண்ணா, இதுக்கு முன்ன இதுக்கு அப்புறம் முன்னும் பார்க்க போறதுல இதுக்கு அப்புறம் பார்க்க போறதுல என்ன மாதிரி ஒரு பகவன் நீ. என்ன ஒரு இருமாப்பு, என்ன ஒரு அகத்தை. சக்தி ஐயா ஐயா
அந்த ஆயர்பாடிய கதி கலணும். கதி கலனுங்க. இங்க 2 தாலி தான் இருந்தது. ஆமா. அந்த பகவானை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க ஐயா? 12000 கோபியாஸ்திரிகள், 12000 கோபியாஸ்திரிகள், 8 பட்டமஸ்திரிகள், 8 பட்டமஸ்திரிகள், ராதா ருக்மணி, பாமா விஜயா. மொத்தம் எவ்வளவு? அது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டு அதிகமாகி போச்சுங்க. 12,012 பேர் ஆகுது. 12,012 பேர். ஆமா ஆமா. நான் சொல்லிட்டு இருப்பேன், ராஜாவுக்கு மரியாதை இல்லைங்க. அவங்க தாலி மொத்தம் அர்த்தம் போடுறோம் இன்னைக்கு. அவன் நம்பி இருக்கிறாங்க இல்லையா? ஐயோ 2-3 கூட ஆகும் உங்களுக்கு. 12,012 தாலி அர்த்தம் நீ. 12,012 தாலி எனக்கு அர்த்தம் போடுறோம். ஆமா ஆமா. தாலி அறுக்கிற பையன் யாரு? கோவத்துல இருக்கிற வாங்க. ஏன் தெரியுமா? ஏன் மகாராஜா? ஒருவரோடு போர் புரிய வேண்டும் என்றால் ஆமாங்க, தன்பாலோ எதிரிபாலோ தெரிஞ்சு சண்டை போறோம் அறிவாளி. தன்பாலோ எதிரிபாலோ தெரிஞ்சு சண்டை போறோம் அறிவாளி. ஆனால் இந்த கிருஷ்ணனுக்கு அறிவில்லாதனமாய் என் மருமகனை கொண்டுறானே. ஐயோ கம்சனை கொண்டுறமே. அவன் மாமனார் சராசந்தன் அவன் வந்து ஆயர்பாடியே அதோ கதி ஆயிடுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுங்க. அவனுக்கு எங்கிட்ட அறிவு இருக்கும்? ஐயா நீங்க சொன்ன மாதிரி அறிவு இல்லாத நடந்துட்டார். ஆமாங்க. விடுவனா? விடக்கூடாது. போவேன். அவன் எங்க போவான்? எங்க போய் ஒளிஞ்சாலும் விட மாட்டான். அவன் அந்த வாடையானை கொள்ளு அன்பையை மீறி வேணும். அந்த மாடையானை கொள்ளு அன்பையை வீடு வேணும். இது முடங்கர பெருகை முடி பண்ண தூக்குவாரு. பட இல்ல தீர தீர நிற்கு தான் இல்லாமல் அடி இந்த படையை கூட்டி எவன் உலகம் ஓட்டி நிமித செய்ய பேட்டி. எந்த லோகம் போனாலும் விட மாட்டான் அந்த மனிதனை. விடுவா? ஆகையால் ஆயர்பாடி மீது போர் தொடுக்க வேண்டும். ஜெயசங்கு ஊது, போர் முரசு கொட்டு. நம்ம ஆளுங்களை தயாராக படை வீரர் சொறி வீரர்ல போடுறானா? படை வீரர் அதுல அடி வாங்கும்போது மண்டம பைத்து ஆயிடும். அவன் பைத்து ஆயிட்டான் என்ன பண்ணுவான்? அவன் எதிராளி குத்துறானா இல்ல அவனே பிடிக்கிறானா கூட தெரியாது. அவன் பேர் சொல்லி பிடிச்சவனா? தயாரான்னு கேட்டியா? எதுக்கு தயார் சொல்றது தெரியாது, தயார்ன்றாங்க. எல்லாம் இட்லி சாப்பிட தயாரா? அதுல ஒரு ஆள் ரெடி ஆகுறான் அப்படி இருக்கு. ஆமா தயார் தயார் படை கூட்டுவோம். தயார் 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 படை கூட்டுவோம். தயார் தயார் விராதி விராதி துராதி துராதி விராதி விராதி துராதி துராதி
வீரரே சுரதி சுரரே இதான் ஏற்பாடு. இங்க இருக்கும் பக்தர்களும் நாமதாரியா இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு தான் பாத்துனு அப்போ ஆட்டு முன்னாள் சுத்துது அந்த பையனா போடா. அந்த கண்ணங்கரானா பாத்துனு அப்போ பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அமைஞ்சு கொஞ்சம் இருக்காதா? ஆமா, அமர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் பாக்குறேன். இவன் என்ன 7 வழியா போவோம். இவன் கண்ணா கொத்த 2 தாலி அட்டுவிட்டு கால் மேல கால் போட்டு டேய், இவனுக்கு 2 காலில் ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. 3 காலில் நிக்கிறவன்லாம் டுஷோன்னு ஒரு காலை ஊனிக்கணும். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. சிவபெருமான் மச்சான் அந்த சோலையெல்லாம் நிக்க முடியாது. அந்த வேல் இல்லாத முருகனால் நிக்க முடியாது. அந்த சக்திகிறால அவனாலே அதை நிக்க முடியாது. அது இல்லாம பலாத்த பசங்க 2 தாலி அட்டு விட்டு நான் வாட்டமா தெம்ப தாலி அட்ட பாடி பதியே யுத்தம் செய்ய படங்களை கூட்டி முன்முடலில் வந்து விழுந்தால் எழுந்து வா யுத்தத்தில் பார்ப்போம். பயலே திருட்டு பயலே தோதா பயலே பயலே நொடி பயலே தாடி தாலி அத்த பாடி என் வயிறு எரியுறா பாடி வயிறு எரியுதே என் குழந்தையின் தாலி அத்துதானே எழுதி பார்த்தா கிருஷ்ணா இவனை தான் திட்டம் நல்லா தெரியும். நம்மளை தான் திட்டம் நல்லா தெரியும் இவனுக்கு. அப்படி தெரிஞ்சிருந்து வருமானம் அமர்ந்துக்கிறான் அம்பார். ஓமம் ஊரை கெடுக்கும், கோட்டாங்குடி கெடுக்கும், ஆத்த நானும் கெடுக்கும், ஆமை கந்த கெடுக்கும், ஊரை பூணல் கெடுக்குன்னு வாங்கும். அதான் மாதிரி இவன் ஆமை மாதிரி இவன் காலை வைக்கிற இடம் குச்சரா போடும். இவனுக்கு என்ன ஒரு இருக்க இடம். அவன் அமர்ந்ததற்கும் நான் அமர்ந்ததற்கும் எப்படி இருக்கின்றது? யாரா? மகராட்டு மன்னன் சரோசந்தன். ஏன் வந்து நீ தெரியாது? நான் ஏன் தெரியல ஐயா? என் குழந்தை தாலி ஆட்டு இவனை சாவடிக்கு வந்துக்கிறேன் தெரியாது ஐயா.
நீ சொன்னாலவா எனக்கு தெரியும். உன்னோடு போர் புரிய வழிய வந்து சொன்னா சண்டைக்கு. ஏன் போர் புரிய வந்த? என் மகள் தாலி அத்துட்டிய மருமகளை கொண்டுட்டிய மறுப்பில்லையே. ஓ உடைய மருமகன் கத்திர கொண்டதினால் உடைய மகளுக்கு மாங்கலே போய்விட்டது. ஆமா. அதனால் என்னோடு போவதற்கு வந்தாயா? வாண்டா வாண்டா கை ஊட்டு வாண்டா. ஏய் நாளிய சண்டைக்கு வந்தாயாடா குடிக்கேடா. நீரு உனக்கு அடி போடா. சரி எங்க கீசி விடுவா? இதுக்குள்ள கிழி தெரியும். என் மறுப்பு இல்லையா சாவடிக்கிறதுக்கு? இவர் கீசி விடுவாரா நான் கீஞ்சி விடுவேன். மகாராஜா எதுக்கு வச்சுக்க மீசா? என்னத்துக்கு வச்சுக்க மீசா? அது மீசை பார்த்தாலும் பயந்து ஓடணும். எங்கடா போட்டான்? எங்க போன ஆளை காணோம். 2 பேர் சண்டை போட்டீங்களா? உங்க அடி தாங்க முடியாதா? பயந்து ஓட்டாது. அதே சரா சந்தோதா அப்படின்னா. ஆமா அவன் ஒரு ஆள் தான் சண்டை போடுறான். சண்டை போடாது. அவனுக்காக பரிந்து அவன் படைகள் வருகிறதா என்று பார்த்தால் வரல. கூட நீ வேணியா வந்தியா துணையா வந்தியா? உனக்கு நான் துணையா தான் வந்துருக்கேன். போடுறான்னா மடை பிடிக்கணுமா இல்லையா? நானா மடை பிடிச்சா மடை பிடிச்சா என்ன கேட்டு பிடிச்சாடான்னு கேட்பா. ஏன்டா கூட வந்துட்டு எதிராளி மடக்கிறதுக்கு நான் ஏன் உனக்கு கேள்வி பிடிப்பேன். பிடிச்சி போய் என்ன கேட்டு நீ பிடிச்சா ஏன்டா பிடிச்சா? அப்ப நான் அடிப்பா. அப்ப நான் பைத்தியக்காரனா? அது பைத்தியக்கார கிடையாது. நீ சிரிக்காதன்னு சொல்லிக்க. சிச்சா எப்படி இருக்குது உனக்கு? சிச்சா அருமையா இருக்குது. ஒரே குத்து படம் வெளியே வந்துடும். ஒரே குத்து உங்களை போட்டு வெளியே வந்துடும். ஜாதி வெளியே வந்துடுவா. அங்க வேலை காட்டணுமா எங்க வேலை காட்டணுமா? இங்கதான் வேலை காட்டுறேன். கை எடுத்து நின்றா எப்படி போனாலும் பார்வை எங்க போனோம்? அங்கதான் போனோம். சொல்லுமா இல்லையா? உன்னை ஏது உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏது உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அங்க போய் காட்டுவோம் ஆடலும் பாடலும். பசிட்டு இருக்கு.
போடுறா புறமது காட்சி வருகிறார் வருகிறார் போர் புரிகிறார் புறமது காட்சி வருகிறார் அவன் வாடுற வாட்டம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். வரா சண்டை போடுறான் சண்டை ஓடுற மாதிரி ஓடுவான். நேரம் ஏன் நின்று சண்டை போட்டு ஓடுறான்? ஆள் அகல நிகழ எவ்வளவு இருக்குதுன்னு பாப்பான். அவன் கண்ணு கட்டினதோட அவன் இஷ்டமான இடத்த பள்ளம் எடுத்துட்டு வருவான். பள்ளம் வருவான், சண்டை போடுவான், குறை பள்ளத்தை எடுவான். பள்ளத்தை எடுத்துட்டு வருவான். இத்தனி முறை துரத்தி போனா பாருங்க பட மாட்டான். மாயன் அல்லவா? மாயன் தெரிய மாட்டான். ஆனா கடைசி நேரத்துல மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியே ஓடுவான். கண்ணுக்கு தெரியற மாதிரியே ஓடுவான். இவன் இந்த பக்கம் தான் ஓடுறான்னு நம்ம துரத்தி போவோம். அவன் பள்ளம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரியும். துரத்தி போறவனுக்கு தெரியுமா? அந்த பள்ளத்துல வந்து போக வேண்டியது. அந்த பள்ளத்தை தாண்டி அவன் ஓடிடுவான். துரத்தி போறவன் பள்ளத்துல இருந்து போக வேண்டியதான். கோவிந்தா கோவிந்தா போட்டதுக்கு பேர் தான் கோவிந்தா. போட்டதுக்கு பேர் தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. விளக்கமே வேற. கோவிந்தா 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 தான் பேரு. கோவிந்தா தான் கால போகல. கோவிந்தா 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 என்ன அத மாதிரி யாரையோ பள்ளத்தை தள்ள பாத்துங்கிறான். பாத்துக்கிறாரு என்ன அவன் எங்கிறான் பாரு. பாரு 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 சிலுக்காதரா உன்னோடு யுத்தம் செய்தேன். அண்டத்திலே மறைச்சு பாத்துக்கோ. அண்டத்துல மறைஞ்சியா புண்டத்துல மறைஞ்சியா? அண்டத்திலே ஆகாயத்துல மறைஞ்சிட்டாங்க. அட பேடி பயில நீ ஓடி போடா. நம்ம கையில ஜம்பமா கவுந்து போச்சு மாத்தக்கடா மாதிரி என்ன பாரு. ஆமா ஆமா கவுந்துட்டான். பத்துங்க இருக்கும்போது கூட பாரு அப்படியே பள்ளி கொண்டுக்கிற மாதிரி பாத்துக்கோ. பாற்கடல்ல பள்ளி கொண்டுக்கிறானா? பூலோக வைகுண்டம் முதல்ல வைகுண்டம் எது தெரியுமா? 108 திவ்ய தேசத்துல பூலோக வைகுண்டம் திருப்பதி கிடையாது. ஸ்ரீரங்கம் தான் முதல் திருப்பதி. பூலோக வைகுண்டம் திருப்பதி அல்ல ஸ்ரீரங்கம் தான். அங்க எப்படி பார்த்துக்கிறாரு? ஐயா நீங்க போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க உங்க வயசுக்கு. ஏன்னா பெருமாள் பக்தர்கள் அல்லவா? அப்படி எந்த பக்கம் தலை வச்சுங்கிறாரு அவரு? எந்த பக்கம் வச்சுங்க? ஏன்னா ஹரிபக்தல் எல்லா கோபால கண்ணனுடைய பக்தர்கள் எல்லாம். ஆமா நம்ம பெரியவங்க எல்லாம். ஆமாங்க எது சொல்றேன்னா தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கும். இருந்தாலும் நான் என் கடமை சொல்லிடுறேன். சொல்லுங்க. கிழக்கை பாதத்தை நீட்டி மேற்கே தலையை வைத்து
தெற்கே முகத்தை காட்டி காட்டி வடக்க முதுகு காட்டிங்கிறானா வடக்க முதுகு காட்டிங்க அப்பேர் கொத்த ஸ்ரீரங்கநாதன் எப்பேர் கொத்தவன் தெரியுமா தூணில ரசிக்க பாக்கி உலகத்தி மஞ்ச தண்டை மோயாடு சின்ன காட்டிக்க தூணில ரசிக்க பாக்கி உலகத்தி மஞ்ச தண்டை மோயாடு சின்ன காட்டிக்க மகர மச்சாவதாரம் எடுத்து அடக்கிரப்பினை கொன்றான். மகர மச்சாவதாரத்தை கொன்னான். யார் அவன்? அழகிரீபன். அழகிரீபனுக்கு பேர் தான் மறு பேர் சோமுகன். அவனை கொன்னான். உலகத்தை காப்பாத்த கூர்மாவதாரம் எடுத்தான். சத்தியாவதாரம் மேடையை மீட்க பன்னியாவதாரம் எடுத்தான். பக்தர் பிரகலாதனை காக்க தூணில் நர சிம்மாவதாரம் எடுத்தான். சத்திரியர் கர்வத்தை கடுக்க பரசுராமர் அவதாரம் எடுத்தான். மகாபலி கர்வத்தை கடுக்க வாமன ரூபம் எடுத்தான். ஒருத்திக்கு ஒருவனா சொந்தமா இருக்கணும் ராம அவதாரம் எடுத்தான். உழவர் தொழில் பெருக வேண்டும் என்று பலராமர் அவதாரம் எடுத்தார். இந்த அவதாரத்துல லீலா வினோதங்கள் புரிய கண்ணன் அவதாரம் எடுத்தார். மூச்சியா வேணும்னா சுத்தமான வேற அடிக்க கூடாது. அச்சா செத்து பாம்பு சமானம். செத்து போன சமாசம். அடையும் கவலையத்தனியே குவளையத்தாட்டிலே எனக்கு ஒருவரும் இல்லை. மிக்கவே கிருஷ்ணன் பாரி பலித்திலே திக்கு விஜயத்த செய்தே திகழ்வட்ட மன்னராவையுமே திகழ்வரும் இலைகளை படுவா வேலை முக்கியமான வேலை நின்று போச்சுப்பா. என்ன வேலைங்க? எனக்கு உயிர்நல சொல்லல இல்லையா? ஆமாங்க. எங்க அப்பா மோனார் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாது. சண்டை கௌசிகரை அடுத்து சுவாமி நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும். அதுக்கு என்ன நான் வயசு செய்யணும்? கொண்டா 366 அரசகுமாரால் மீட்டு வா சிறை வா. சரதேவதிக்கு பலி கொடு. சரதேவதிக்கு காளிகாதேவிக்கு பலி கொடு. ரத்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணு. அந்த யாகத்துல அவங்க மாமிசத்தை போடு. சரதேவதை வருவா. வந்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் வரத்தை வாங்கிக்கடா. அதுக்கப்புறம் யாரும் ஒண்ணும் வெல்ல முடியாது அப்படின்னாரா. அதன் பிரகாரம் திக்கு விஜயம் சென்று 363 பேரை கொண்டு வந்துட்டேன். 363 பேரை கொண்டு வந்து என்னாண்டு இங்க மதிமான உலகத்துல கிடையாது, பாதாள உலகத்துல ஒப்பாட்சிக்கிறேன். என் நண்பனாண்டேன். பாதாள ரெக்கட் என் உயிர் நண்பன். நான் ஒரு குரலை ஊத்தா தான் அவன் எட்டுன்னு வருவான். இங்க நான் ஒரு குரல் இட்டால் அல்லவோ வருவான். இன்னும் 3 பேர் குறையுது. யாருன்னு சொல்ல முடியும். யாரும் அடிக்கிறானோ வெட்ட வேண்டியதான். யாரும் பேர் எழுதி வச்சு சீட்டு குளிக்கிறானோ முடியும். கையில மாட்டுறாங்களோ. ஆகையால் 3 பேர் குறையாக இருக்கிறது. ஆமா, திக்கு வச்சையும் போறேன். 3 பேர் குச்சாடுறேன். சரதாவதிக்கு பலி கொடுக்குறேன். சரதாவதி வருவா. வரத்தை வாங்குறேன். அப்புறம் எங்கு நிறை தெய்வம் நான் தான். நீங்க தான். போலாமா? போலாம்.
வீரத்தை பார்த்தேன் சாமியா பகவான் ஆட்டம் வச்சுட்டு பயந்து வருவீங்க ஜராசந்தனோட யுத்தம் செய்ய தொடங்கி 3 வருடம் ஆச்சு. 3 வருஷம். இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். ஆனா 18 முறை எனக்கு தோல்வி ஆகி போச்சு. யார் தோல்வியா? அவன் எப்படி செய்யறான் யுத்தம் தெரியுமா? எப்படி? யாருக்கும் நிகரில்லா போரிடுகின்றவன் இவனை கொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவன் நடுவு ஒருவன் இருக்கிறார் பலசாலி பீமன். அந்த பீமனை வைத்தா இவனை கொல்ல போறேன். ஆனா ஒன்று இந்த ஆயர்பாடியிலே 5 லட்சம் மக்கள் இருக்கிறார். மக்கள் எத்தனை லட்சம்? 5 லட்சம். இவன் அடியோடு தூக்கி சென்று ஆழியோடு செல்லக்கூடிய சமுத்திரத்தை குதித்து இவளை அங்கே வைத்து தோரகை ஒன்று ஏற்படுத்தி சங்கு தோரகாவை மற்றும் என்று சுட்டி அங்கதான் வாழ போறேன். அங்கதான் வாழ போறீங்க. இப்போது எங்க போகிறேன்? சமுத்திரம். கொண்டு ஜராசந்தனோடு
ராஜமே தண்டே ராஜமே சண்டே ராஜவனாயே தாமி புத்திர மகாராஜனுக்கு வேகலாக்கே ராஜா ராஜா கல்மச்ச ராஜா தரிவராஜே நீங்க சொன்னா எனக்கு தெரியுங்க. விளக்கமாக சொன்னால் அப்படியா தெரிவிக்கட்டுமா? மாதவர் சபையிலே வந்தவர் ராஜாத்தி ராஜா தர்மராஜா உதிட்டினர் சாந்தமூர்த்தி அடியே ஆமாம் இந்திர பிரத்தை ஆளக்கூடிய அடியேன் பெயர் சாந்தமூர்த்தி ஆமாம் பெயர் பற்றி வாங்கி வந்தாலும் ஆடையாரெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பல பலன்னு சொல்லிக்குதுங்க.
பச்சை பவளம் பவளம் வைடூரியம் வைடூரியம் புத்தமேதகம் புத்தமேதகம் கெம்பு கம்பு என்று சொல்லக்கூடிய 9 நவரத்ன கற்களால் வைத்து இழக்கப்பட்ட என் மணிமகுடி அப்படி கேள்வி அது பல பல பலன்னு சொல்லிக்கிட்டுங்க. அப்படி இருந்தாலும் இவளெல்லாம் யார் தெரிகிறதா? தம்பி மகளீரே தம்பி நான் தம்பி பாண்டவர்களே பஞ்ச பாண்டவர்கள் நடுவந்தவன் அர்ஜுனன் என் தாயார் தந்தையார் தெரியுமா? என் தந்தை தேவேந்திரன் என் தாயார் குந்தமாதேவி. குந்தமாதேவி ஆமா அடியே தெரியுங்க அடியே தெரியுங்க காவலே ஐயா சொல்லுங்க அடியாதாவது தெரியுமா? நாம என்னங்க பாண்டவரிலே ஐந்தாவதாக பிறந்தவன் சகாதேவன் சிதாமணி. எப்படி 4 வேதம் 6 சாத்தியம் 18 புராணம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் 108 ஆகமம் நன்னூல் இலக்கியம் காவியம் அனைத்தும் சிக்கலவாத்தியத்தை சொல்லக்கூடிய அடியே சகாதேவ சிகாமணி வீரத்தில் சிறந்த பீமனும் அழகில் சிறந்த அர்ஜுனனும் ஒருமையில் மிகுந்த நகுலன் சாத்திரம் கற்றுவனது சகாதேவன். ஆக என் தம்பிமார்கள் பார்த்தனையா எவ்வளவு அருமையாக இருக்கின்றார். யாருக்குன்னா வருமா அந்த பெருமை? வராது. அப்படி இருந்தாலும் நான் வரக்கூடிய நேரத்திலே வேறிகை போவதே ராஜா சபைக்கு வரனா எந்த கொரோனா எந்த கொரோனா இல்ல. அப்படி இருந்தாலும் என்ன சபை? இந்த சபை தேவி சபை. வந்தன வைபாரு செய்ய வேண்டும் அல்லவா?